பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை ஒட்டி ஆலோசனை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க தயார். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 17 மசோதாக்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக கிரண் ரிஜிஜு தகவல். சிறிய கட்சிகள் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்க முயற்சிப்போம் என்றும் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வருவது குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதல் பற்றி பிரதமர் விளக்கமளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம். திமுக எம்பி TR பாலு பேட்டி. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம். தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டணத்திற்கான ஒப்பந்தம் நிறைவு. மறு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் வரை வாகன நிறுத்தும் இடங்களில் கட்டணம் இன்றி வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிப்பு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், நீலகிரி, தென்காசி, தேனி மற்றும் கோவையில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. நடப்பு ஆண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை. திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 31,000 கனஅடியாக அதிகரிப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பொள்ளாச்சியில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாக அறிவிப்பு. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. கூட்டணி குறித்து அதிமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. EPS கருத்தில் உள்நோக்கமோ உள் அர்த்தமோ இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்ததாக கேள்வி எழுப்பியதால் EPS அவ்வாறு சொன்னதாக பதில். பாஜக யாரையும் ஏமாற்றுகிற கட்சி இல்லை, அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் இல்லை. வேண்டாத அழையாத விருந்தாளியாக எங்கும் சென்றதில்லை என அண்ணாமலை உறுதி. திமுக கூட்டணியை உடைக்கவே விசிகாவை கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. துணை முதல்வர் பதவி, கூடுதல் சீட்டுகள் தருவதாக என்று யாரோ சொல்லிக் கொடுத்ததை பேசுவதாகவும் விமர்சனம். அதிமுகவுடன் OPS அணியை இணைக்காவிட்டால் 2026 3 எழுத்து கட்சிதான் ஆட்சிக்கு வரும். EPS-இன் காலில் கூட விழ தயார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என OPS ஆதரவாளர் ரஞ்சித் குமார் பரபரப்பு பேச்சு.
முதலமைச்சர் ஸ்டாலினுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திப்பு. முத்து மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்த சீமான். பாமக எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் கட்சியில் இருந்து இடைநீக்கம். கட்சியின் விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி ராமதாஸ் நடவடிக்கை. %5 இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் பாமகவினர் போராட்டம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பாமக தொண்டர்கள் பங்கேற்பு. %5 இடஒதுக்கீட்டை வழங்காவிட்டால் ஜனநாயக வழியில் சிறை நிரப்பு போராட்டம் நடத்தப்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. எம்ஜிஆரை போல இனி ஒரு அரசியல் தலைவர் தமிழகத்திற்கு வருவதற்கு சாத்தியம் கிடையாது. எம்ஜிஆர் தனி சகாப்தம் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம். ராகுல் காந்தியை தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பதாக பரவும் தகவல் குறித்து செல்வ பெருந்தகை விளக்கம். அதுபோன்ற எந்த தகவலும் இல்லை என திட்டவட்டம். பேனர்கள், போஸ்டர்களில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை பயன்படுத்த தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக புதிய வாசகத்தை பயன்படுத்த முடிவு என தகவல். கும்மிடிப்பூண்டியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி தாவேகா கட்சியினர் போராட்டம். புகார் மனு அளிக்க காவல் நிலையத்திற்குள் புகுந்ததால் தள்ளுமுள்ளு. தமிழக அரசியலில் தாவேகா தலைவர் விஜயை விட அண்ணாமலை தான் பெஸ்ட். நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயண ராவ் கருத்து. வரும் 23 முதல் 26 வரை பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு பிரதமர் மோடி 4 நாட்கள் சுற்றுப்பயணம். மாலத்தீவின் 60வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை தகவல். ஆந்திராவில் பூதாகரமாகும் 3500 கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கு. கைது செய்யப்பட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி மிதுன் ரெட்டியை ஆகஸ்ட் 1 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு. மதுபான ஊழல் வழக்கு குற்றப்பத்திரிகையில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பெயர் சேர்ப்பு. 300 பக்க குற்றப்பத்திரிகையில் ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் மதுபான ஊழல் எப்படி நடந்தது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் என்ற விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் இந்துக்கள் 3வது குழந்தை பெற்றால் 1 லட்சமும் 4வது குழந்தை பெற்றால் 2 லட்சமும் வழங்கப்படும். ஸ்ரீராம் சேனா அமைப்பின் நிறுவன தலைவர் பிரமோத் முத்தாலிக் அறிவிப்பு. இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தயத்தில் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித். முன்னால் சென்ற கார் திடீரென டிராக்கில் நின்றதால் பின்னால் வந்த அஜித்தின் கார் மோதி விபத்து. இந்தோனேஷியாவில் 280 பேருடன் சென்ற சொகுசு கப்பல் நடுக்கடலில் பற்றி எறிந்ததால் பரபரப்பு. 150க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்.
இந்தோனேஷியாவில் தீப்பிடித்த கப்பலிலிருந்து உயிர் தப்ப கடலில் குதித்த சுற்றுலா பயணிகள். காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியின் போது பெரும் விபத்திலிருந்து தப்பித்த பிரபல பாப் பாடகி கேட்டி பெர்ரி. அந்தரத்தில் பட்டாம்பூச்சி வடிவ பொம்மையில் அமர்ந்து தொங்கிய போது கேபிள் செயல் இழந்ததால் தடுமாறியதால் பரபரப்பு. மகளிர் செஸ் உலகக்கோப்பை காலிறுதி சுற்றில் சீன வீராங்கனையை வீழ்த்தினார் இந்தியாவின் கொனேரு ஹம்பி. உலகக்கோப்பையில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற மிகப்பெரிய சாதனையை படைத்தார் கொனேரு ஹம்பி. நாளை மறுநாள் நடக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்டிலிருந்து இந்திய வீரர் நிதிஷ்குமார் காயம் காரணமாக விலக உள்ளதாக தகவல். ஏற்கனவே பந்து வீச்சாளர்கள் ஹர்ஷ்தீப் சிங், ஆகாஷ்தீப் காயமடைந்துள்ளதால் இந்திய அணிக்கு பின்னடைவு. சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெற இருந்த இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை கச்சேரி ஒத்திவைப்பு. அதிக ரசிகர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் போதிய இடம் இல்லாததால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா சென்னை வருகை. ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். சென்னையில் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் டேங்கர் ஒன்றின் மேல்மூடி திறந்து கிடந்ததால் பரபரப்பு. ஆவடி ரயில் நிலையத்தில் நிறுத்தி மேல்முடி பொருத்தப்பட்டு ரயில் புறப்பட்டதால் பயணிகள் நிம்மதி. வேலூரில் நாய் இறைச்சி விற்பனை நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு துறையினர் நேரில் ஆய்வு. நாய் இறைச்சி விற்பனை என்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை என விளக்கம். மதுரையில் திருவிளையாடல் திரைப்படத்தின் 60வது ஆண்டு வைர விழா கொண்டாடிய சிவாஜி ரசிகர்கள். வயதை மறந்து இளைஞர்கள் போல ஆட்டம் போட்டு சிவாஜி ரசிகர்கள் உற்சாகம். ஆண்டுகளாக கார்களை மட்டும் திருடுவதை வழக்கமாக வைத்திருந்த ஹைடெக் திருடன் கைது. காரை திருட புதுச்சேரியில் காத்திருந்த போது சுற்றி வளைத்து பிடித்த தமிழக போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சிப்காட் பகுதியில் உயரழுத்த மின் வயர் அறுந்து விழுந்து விபத்து. மின்கசிவு காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் பல லட்சம் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள், தறி மிஷின்கள் எரிந்து சேதம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழப்பு. சிறுமியை திருமணம் செய்த சக்திவேல் என்பவர் குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தில் கைது. சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் பேருந்து வாலாஜாபேட்டையில் தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்து. 10 பயணிகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மயிலாப்பூரில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து வெடித்ததால் பரபரப்பு. விரைந்து வந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்ப்பு.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தேரோட்டத்தின் முன்னோட்டமாக 16 சக்கர தேரை கோவிந்தா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். மத்திய அரசின் ஆவணங்களை போலியாக தயாரித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் மோசடி. 36 பேர் வரிசை கட்டி புகார் அளித்த நிலையில் பெண் உட்பட 3 பேர் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 6 மாத குழந்தையை கடித்த குரங்கு. தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த கார். 5 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது லாரி அடுத்தடுத்து மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஆட்சியர் நேரில் ஆய்வு. கேரளாவில் ஓணம் கொண்டாட தேங்காய், எண்ணெய், சர்க்கரை உட்பட 15 வகை பொருட்களை இலவசமாக வழங்க அரசு முடிவு. குறைந்த விலையில் மளிகை பொருட்கள் கிடைப்பதற்கு ஏதுவாக ஓணம் சந்தைகள் திறக்கவும் திட்டம். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் கனமழையால் 200 ஆண்டுகள் பழமையான பள்ளியின் மேற்கூரை இடிந்து சேதம். விடுமுறை நாளில் நடந்த சம்பவத்தால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஹைதராபாத்தில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் நடிகர் துல்கர் சல்மான் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். ஜப்பானில் நடந்த மேலவை தேர்தலில் ஆளும் வலதுசாரியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மையை இழக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவால் பிரதமர் ஷிகரு இஷிபாவின் பதவிக்கு நெருக்கடி ஏற்படும் என தகவல். காசாவில் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 132 பேர் உயிரிழப்பு, 495 பேர் படுகாயம். உயிரிழந்தவர்களில் 81 பேர் உதவி பொருட்கள் வாங்க சென்றவர்கள் என அதிர்ச்சி தகவல். அடுத்த 3 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நடத்தும் உரிமையை பெற்றது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். 2027, 2029, 2031 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகள் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெறும் என ICC அறிவிப்பு.